வருவாய் தரும் செவ்வாய்க்கிழமை முருகன். ஆம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருந்தால் வருவாய் அதிகரிக்கும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன. செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதமான கிழமையாகும். பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமை. மங்களகாரன் என்று அனைவராலும் போற்றப்படுவது செவ்வாய். வீரத்தின் நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. புனிதமான இந்த கிழமையை தான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது உண்டு. முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமை செவ்வாய். தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது இல்லை, பொருட்கள் வாங்குவது இல்லை என்று வழக்கம் இருக்கிறது. உண்மையில் இந்த கிழமை மங்களகரமானது, சிறப்புக்குரியது. செவ்வாய்க்கு மங்களம் என்று பொருள். பூமிகாரகன் என்று பெயர் உண்டு. பெயரிலேயே மங்களம் இருப்பதால் அந்நாளில் தொடங்கும் செயல் சுபமாக நிறைவேறும். ஒருவர் வீடு கட்ட வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்க வேண்டும். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர். இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. கேரள மக்கள் செவ்வாய்க்கிழமையில் திருமணம் நடத்துகின்றனர். செவ்வாயும் முருக பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாயில் மங்கள பொருள் வாங்கினால் பன்மடங்கு பெருகுவதோடு எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வரும். செவ்வாய் ஒரு புனித நாள். பெருமாளின் மனைவியான பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவர் செவ்வாய். எனவே செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயை புறக்கணிப்பதாகும். பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவனும் மின்னலை போன்ற ஒளி கொண்டவனும் குமரனும் சக்தி ஆயுதம் தாங்கியவனும் பெருமை மிக்க மங்களகாரன் ஆகிய செவ்வாயை போற்றுகின்றவன் என்றும் பெரியோர்களால் போற்றப்படுபவர். பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசியை பெற்றதால் வாழ்வு சிறக்கும், சொந்த வீடு அமையவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாயை வழிபடலாம். வருமானம் தரும் செவ்வாய், மங்களம் தரும் செவ்வாய், செவ்வாய் வருவாய் என்று சொல்வார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கும். இந்நாளில் மங்கள பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதும் நம்மை சுமக்கும் பூமி தாய்க்கு நன்றி கடன் செலுத்துவது ஆகும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள், வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள். இக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகிறது. ஜாதகத்தில் செவ்வாயின் பலத்தை பொறுத்தே நீதிபதிகள், இராணுவ தளபதிகள், காவல்துறையினர், பொறியியல் வழக்கறிஞர்கள், அரசியல் தலைவர்களுக்கு உரிய செல்வாக்கு அமையும். இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக உள்ளது. செவ்வாயை வழிபட்டால் இரத்த அழுத்தம், உஷ்ணம், கோபத்தில் இருந்து விடுபடலாம். செவ்வாய்க்கிழமைக்கு என்று ஒரு வேகம் உண்டு. செவ்வாய்க்கிழமை அன்று பரிகாரம் செய்தால் அதற்கு பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் 9 வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம். நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றி தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். அதற்கு பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு அருந்த வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் போன்ற முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு தோஷம் நீங்கி
திருமண பாக்கியம் கிடைக்கும். செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதேபோல் மாமனார் மாமியாரையும் செவ்வாய் தோஷம் பாதிக்காது. ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் ஆங்காரகன் கடன் தொல்லையின்றி பூமியையும் செல்வத்தையும் வாகன யோகம் மற்றும் புகழையும் அள்ளி கொடுப்பார். நவ கிரகங்களில் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 36 முறை உச்சரித்து 9 முறை வலம் வந்து வணங்க செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும். சிறுவாபுரி முருகனை 9 செவ்வாய்களில் வணங்கி வர வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நிலம் வாங்க வீடு கட்டும் கனவு நிஜமாகும். சொந்த பிளாட் வாங்கி இருக்கிறார்கள். 9 செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் செவ்வாய் தோஷத்திற்கு மிக சிறந்த பரிகாரமாக இது இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.